இப்போ சென்னையில் ஒரு பிரபல ஒரு ஆள் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்தில் வடலூரில் உட்காந்துருக்காரு. சென்னையை உழுக்குன ஒரு ரவுடி. அவர் ஃபோட்டோ நீங்கள் நாளில் யாராலையும் எடுக்க முடியாது. சிஜி காலனி ரவின்னு பேர். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ரவுடியாக இருந்தாலும் அவரோட அட்வைஸில் தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் என்னன்னு கேட்டால், நீங்கள் ரவுடிங்களுக்குள்ள தகராறு இருந்துன்னா சோடா பாட்டில் அடிக்கிறது, கலவரம் தான் நடக்கும். கத்தி வச்சு குத்துனதுலாம் மனித உயிருக்கு வேல்யூ இருக்கு. மயிலை சிவகுமார்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பேச்சு வழக்கில் தான் டைகர் சிவா தான் பேர். 2002 பார்டர் தோட்டம் சேகரை கொலை பண்ணுறோம். அப்போது பார்டர் தோட்டம் சேகர் கொலை பண்ணும்போது 22 வயசு. ஆனால் அப்போ சிவகுமாருக்கு இவனை வெட்டும் போது சிவகுமார் கண்டிப்பாக யோசனை பண்ணியிருக்க மாட்டார். இவன் பையன் தான் நம்மளை வந்து வெட்டுவான் அப்படின்னு சிவகுமார் எதிர்ப்பு. 2002 முதல் கொலை, 12வது அக்கிஸ்ட். அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, அந்த 12 பேரில் ஒருத்தர் 2 பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. மீதி பேரை இங்கே விட்டாம பாருங்க. ஒருத்தன் தோட்டம் சேகர், அவர் பையன் அழகுராஜா, ரோஹித் ராஜ், 2 பேர், 1 வயசு 2 பையன். அவரை வந்து என்ன பண்ணுறான், ஒருத்தரையா போட்டுக்கிட்டே வரான். ஏங்க இது இயற்கை. இது வந்து இயற்கைனா அப்பாவை கொன்னவங்க எல்லாரையும் எல்லா பசங்களும் கொல்றது கிடையாது. அது அவனுக்கு ஊறி போயிருக்கு. ஒருவேளை அவங்க அம்மா வந்து அந்த அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இல்லை அது வந்து ஒரு பெரிய ஊண்டிங்காக இருக்கும். 2 வயசு குழந்தைய வந்து ஒருத்தன் இருக்கும்போது ஒரு கந்தையை கொள்றாங்கன்னா, அந்த தாயார் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன வயசுல இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு வைராக்கியத்தை நம்ம லேட்டஸ்டாக நிறைய படத்தில் பார்க்குறோம். படத்தை பார்த்து மக்கள் பண்றதுல மக்களை பார்த்து தான் படமே எடுக்கிறாங்க. ஏன்னா அவர் பார்த்து வெற்றிமாறன் படம்லாம் டிஸ்கிரிப்ஷன், வெற்றிமாறன் எங்க போனாலும் அவங்க காலின்னு வச்சுக்கங்க. அடுத்து இது ஒண்ணு என்ன பண்றாரு, இவங்க ஏற்கனவே ஒரு முறை அட்டம் பண்றாங்க. காசினோ தியேட்டர் கிட்ட ஆட்டோல வரும்போது அட்டம் பண்றாங்க. அட்டம் பண்ணி அங்க ஒரு கலவரம் ஆயிட்டு அவங்க போயிடுறாங்க. பார்டர் தோட்டம் மனைவியும் அதுல பங்கு அதுல இருந்ததா காவல்துறை சொல்லுது, யாரும் பார்க்கல சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இவங்க கை மெஜாரிட்டி கம்மியா இருக்கு, வெறி இருக்கு. அதாவது பார்டர் தோட்டம் சேகர் பசங்களுக்கு வந்து வெறி இருக்கு. அந்த அது ஒரு நார்மலா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உணர்வு தான் அது. ஆனா சிவகுமார போடுற அளவுக்கு இல்ல. அப்போ இது போயிட்டே இருக்கு, இதுக்கு போயிட்டே இருக்கு. அதுக்குள்ள சிவகுமாருக்கு கல்யாணமே பிக்ஸ் ஆயிடுது. அதாவது பாத்தீங்கன்னா ஜூலை 2/3/2018 சாந்தம் ஐரோட்ல கல்யாணம், சூர்யான்ற ஒரு பொண்ணு கூட. காவல்துறை அதிகாரிகளாம் அதுல பங்கு பெற்றாங்க, சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. முன்னாள் அப்ப இருந்த 2018 எந்த ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப யாரு மினிஸ்டர் எம்எல்ஏ வந்தவங்களாம் வந்துட்டு போனாங்க. ஒரு எஸ்ஐ 6 சவரன் சங்கிலியே போட்டாரு. இல்ல ஒருத்தர் யூனிஃபார்மோட வந்தாரு, ஒரு அதிகாரி யூனிஃபார்ம் வந்து. அது சரி, திருமணனால வந்துக்கலாம், ஓகே. வெற்றிமாறன் கூட வந்திருந்தா நினைக்கிறேன். வடசென்னை கதையே வெற்றிமாறன் வந்தார். என்னன்னா வடசென்னை வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல டைரக்டர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த ரூம்குள்ள எப்படி லைட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். இப்போ மற்ற ஸ்டுடியோவில் எப்படி லைட்டிங் இருக்குன்னு ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ஜெயில மட்டும் யாரும் போய் பார்த்துட்டு வர முடியாது. அப்போ பார்த்தவங்க தான் சொல்லணும். என்னதான் ஒரு டைரக்டராக இருந்தாலும் ஒரு சரி நம்ம ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு, இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத கிடையாது. இது நடைமுறையே கிடையாது, கனவுல கூட நடக்காது. அப்படின்னும் போது இது யாரை பற்றி தெரியும்? ஒரு கேங்ஸ்டர் கதை எடுக்கிறோம். அப்போ அந்த கேங்ஸ்டரோட ஸ்டைல் எப்படி இருக்கும், அவனோட பேச்சு ஸ்டைல் எப்படி இருக்கும், இப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் 2-3 பேரை பார்த்துருக்காரு. 2 பேர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடசென்னைனா ஒரு பெரிய டான். அது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய டான் தான் வந்து மாலைக்கண் செல்வம். வீரமணிலாம் கிடையாது. வீரமணியிட இந்த பக்கம் நீ ஒரு ஃபிஷர்மேன், அவரும் ஒரு ஃபிஷர்மேன், ஒரு இது க்ரௌ வச்சிருக்காரு தவிர வீரமணி கையில் ஆர்பார் கிடையாது. மாலைக்கண் செல்வம் கையில் தான் ஆர்பார் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாலைக்கண் செல்வம் தான் நீங்கள் பொல்லாதவன் படத்தில் வர செல்வம் கேரக்டர். புரியுதுங்களா? பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பப்ளிக் எந்த அதே மாலைக்கண் செல்வம் தான் கேரம் போர்டு. அவர் போட்டாருன்னா 10 காயின்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பார். சென்னையில் ஒரு 2வது கேட்டகரியில் இருந்த ஒரு பெரிய ரவுடி 4 அடி தான் இருப்பார். இப்போ நம்ம மாலைக்கண் செல்வம் இருக்கும். அவர் இருக்கும்போது மாலைக்கண் செல்வம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லிட்டு அங்கே போயிட்டு வர முடியாது. செல்வம் தான் வச்சுங்க. மாலைக்கண்ணா 6 மணிக்கு மேலே ஒரு கண்ணு தெரியாதெல்லாம் இருக்காது. ஒரு கண் பார்வை இதாக இருக்கும். அவர் வந்து ஒரு பெரிய, அவர் வந்து தன்னை மாற்றி உண்மையாலுமே காவல் ஆணையர்கிட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காவல் ஆணையர்கிட்டே சரண்டர் ஆனார். இது வரைக்கும் யாருக்கும் அப்படி ஆகல. காவல் ஆணையரே நேரடியாக வெளியே வந்துட்டார். வந்து நாஞ்சில் குமரன் பழைய கமிஷனர் ஆஃபீஸில் நேராக கூப்பிட்டு, என்ன நடிக்கிறியா கமிஷனர் ஆகணும்? இல்லை அழுதுறாரு. இல்லை நான் திருந்திட்டான் மனுஷன். திருந்தி பாஸ்டர் ஆகி மத போதர் ஆகி தான் செத்து போனார். ரியல் நேச்சுரல் டெத்து.
மற்றவங்கலாம் என்கவுண்டர் அப்படி வாழ வரும்போது முடியுமா சார் திருந்தி தமிழ்நாட்டை பொறுத்தளவு? அதாவது நான் வந்துட்டேன் லவ்வர் கிட்ட ஒரு டைலாக்லாம் இருக்குல்ல, ஆ, நான் வந்துட்டேன் என்னால் திரும்ப போக முடியாது, ஆ, நான் இது ஒரு ஒரு வழி கிளகிறேன். பாதை. டேய் அதில் சொல்லுவார் ஒரு ம், விஷயம், ராஜனா நான் பேப்பர் ரவுடி இல்லை, பேப்பரில் ஒரு மாலைக்கன் செல்வம் பேப்பர்லேயே வர ரவுடி, அவரே தெரிஞ்சிருக்கா, நீங்களாம் என்னடா சின்ன சின்ன அக்யூஸ்ட் நீங்க, ஆ. 2 கேஸ் 3 கேஸ், அவரே திருந்தி வளர்றாரு. அதாவது என்கவுண்டர் பயத்தில் சரண்டர் ஆகி நான் திருந்துறேன்றதெல்லாம் போயிங்க. பொய். யதார்த்தமா அது திருந்தணும். மனசு ரீதியா பசங்கள் பிள்ளைகளுக்கு அவர் சொல்ல என் பிள்ளைகளுக்காக திருந்துறேன். திருந்தி மத போதகரா இருந்து இறந்து போய் இன்னைக்கு அந்த ஏரியால அவரை பத்தி பிரபலமா பேசிட்டு இருக்காங்க. யாருன்னா ஒருத்தர் பேசும்போது கூட ஒரு யூடியூப்ல டீஸ் அவரு செல்வண்ணை பத்தி பேசுனீங்க, கடைசியா அவர் கையில நான் ஒரு 1000 ரூபாய் வாங்கினேன் தெரியுமா பசங்க பீஸ் கட்டலன்ட்டு அப்படின்றாரு. ஒரு கோயிலுக்கு போறாங்க, ஒருத்தர் சொல்றாரு, சார் நீங்க செல்வண்ணை பத்தி நான் அங்க இருந்து பேசினேன் சார், நான் யாருன்னு கேட்கிறேன், அப்புறம் மாலைகன் செல்வண்ணை பத்தி பேசுனீங்களே, அவர்லாம் எங்க பசங்களுக்கு பீஸ் கட்டுறதுலாம் காசு கொடுத்தாரு சார், ஆட்டோக்கெல்லாம் டியூ கட்டிக்கிறார் சார் எனக்குன்றார். அப்போ ஏதோ ஒரு வகையில இருந்திருக்காங்க. இந்த பக்கம் சிவகுமார் அந்த திருமணத்துக்கு அப்புறம் சிவகுமாருக்கு அப்படியே இறங்கு முகமா ஆயிடுச்சு. காதல் திருமணம் தானே? காதல் திருமணம் பெருசா ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வழக்குல தூக்கிட்டு போய் அவரை வெளியே அவரை இது பண்றாங்க, கைது பண்றாங்க. வேற ஒரு வழக்குல சரண்டர் ஆகுறாரு. எங்கெங்க போனா அங்க சாவுக்கு டான்ஸ் ஆடுறது, சின்ன பசங்களை கூட்டின்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு ஸ்டீமர்ல பீச்சில் போறது, போறது கடல்ல இது கடல்ல போறது, இந்த மாதிரி இருக்கு. சாவுல டான்ஸ் ஆடுறது, கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறது, நகைகள் ஏராளமான நகை பொருள், கார்லாம் கிடையாது, எவனா வந்தா போனா, இப்படி பசங்க 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 ஏராளமான பசங்க. இந்த நிலையில ரோஹித் ராஜ் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரால் அந்த இடத்துல அவர் முடியவே இல்லை. அங்கதான் வந்து ரவுடியாவே வரணும்ட்டு ஒருத்தர், அதாவது எல்லாருமே ரவுடி ஆகுறதில்ல. சொத்து தகராறுல அண்ணன் தம்பியை கொன்றுவான், தம்பி அண்ணனை கொன்றுவான், இது வேற. இவங்க ரவுடி கிடையாது. நான் ஒரு கேஸ்ல போனேன், அப்படியே வந்துட்டேன், என் பேர் ரவுடி, முத்திரை குத்திட்டாங்க அப்படின்னு ஒண்ணு. ரவுடியாவே வரணும்னு ஒரு வைராக்கிய வச்சு ஒரு சிலர் ஒரு பில்லர் வருவாங்க தெரியுமா, ரவுடியா வரணும். இப்போ குழந்தைங்க கிட்ட பாக்ஸிங் போற பாத்தீங்கன்னா அது வந்து இப்படியே பாக்ஸிங் போடுற மாதிரி, இது வந்து ரவுடியா. அப்படி எப்படி பெரிய ஆள் ஆகுது? அப்ப பெரிய ஆளை போட்டா தானே ரவுடி ஆகுதுன்னா, அங்க இருந்து மதுரை பாலா ஒருத்தவங்க. மதுரை பாலாவுக்கும் சிவகுமாருக்கும் முன்ன பின்ன என்ன பகை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப மதுரை பாலா வரணும்னா நான் போடுறேன் அப்படின்ட்டு மதுரை பாலா இவங்க கிட்ட வந்து சேரும்போது கரெக்டா என்ன பண்றாரு சிவகுமார் வந்து, அந்த நேரத்துல அதாவது 2021 நினைக்கிறேன், அந்த கள்ளக்குறிச்சியில ஒரு கேஸ்ல வந்து அங்க போய் சரண்டர் ஆயிட்டாரு. அந்த கேஸ்ல அங்க போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு வந்து ரிமாண்டுக்கு போயிட்டு வராரு. வெளியே வந்த உடனே அசோக் நகர் போஸ்டல் காலனியில் வந்து 2வது தெருவில் வந்து ஒரு வழக்கறிஞர் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே இவரோட பணம் 10 ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ், அங்கே 10 லட்ச ரூபா இவர் கொடுத்துருக்காரு, தொழில் செய்கிறார். அதை நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. 2 வீலர்ல போறாரா? இல்லை 2 வீலரில் போகிறாரு. இவர் 2 வீலர், இவர் கூட பசங்கள்லாம் போகிறாங்க. இவங்க போகும்போதே இவங்க ஸ்கெட்ச் போட்டாங்க பசங்க கரெக்டாக. இல்ல இப்ப அவர் அங்க போறாங்க. இப்ப இங்கேருந்து ஒரு ஆள் ஏதாவது ஸ்பை குடுத்துருப்பாங்க ஏதாவது. அதான் கண்காணிச்சுக்கிட்டே தானே இருக்காங்க. அதாவது சிவகுமார் கிட்ட ஸ்பை குடுக்குறாங்களோ இல்லையா, சிவகுமாரை சுற்றி என்ன நடக்குதுன்றதை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும்ல. அப்போ சிவகுமார் அங்கே போகிறாப்புல. கரெக்டாக நீங்கள் தேதி நீங்கள் கொடூரமாக பார்த்தீங்கன்னா 2000 வியாழக்கிழமை இரவு நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். அன்றைக்கி வியாழக்கிழமை ஒரு 10 லட்சம் கேட்க போகிறாரு. மார்ச் 4 2021. கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச் 4னா பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முடியும். 2021 அங்கே போகிறாரு. சடசடன்னு இறங்கி 6 பேர். அழகுராஜா 22 வயசு, பாலாஜி 23 வயசு, மயிலாப்பூர் பாண்டியன் அவர் தான் 45 வயசு, இருக்கிறதுல பெருசு, செனாய் நகர் டிவி சத்திரம் அதாவது ஒரு பையன், அப்புறம் ரோஹித் ராஜ் 30 வயசு, திருவல்லிக்கேணி விஷ்ணு அப்படின்னு ஒரு பையன், அப்புறம் சரண், விஷ்ணு இவங்க எல்லாம் மறுநாள் வந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் போய் சரணடைகிறாங்க. இப்போ எதனால நீங்கள் போட்டிங்க கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா 20 வருஷம் கொண்டாங்க, 20 வருஷம் முன்னாடி கொண்டாங்க, அதனோட பழி தீர்க்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ சிவகுமார் செத்ததுக்கு ஒரு காரணம் தேவையில்லை, அது இந்த காரணம் தான். அது பல காரணம் இருந்தாலும் இந்த காரணம் தான். சிவகுமார் செத்து போயிட்டாப்ல, ஏன்னா அவர் பையன் இந்த கேஸ்ல இருக்கனால அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாப்ல, கன்செஷன் ஸ்டேட்மெண்ட், எங்கள் அப்பாவை கொண்டாங்க அதனால நாங்கள் கொண்டோம் அப்படின்ட்டாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ரவுடியை கொலை பண்ணாலும் எடுக்கிறதும் தெரியாது, அடக்கம் பண்ணுறதும் தெரியாது. காவல்துறை கூப்பிட்டு சொல்லிடுவான், பாடியை வாங்குற அடக்கம் பண்ணுற, இதுதான் வெளியே தெரியவே கூடாது. பாடி வாங்க கூட ஆள் இல்லாமல் இருக்கும். இப்போ கூட யூடியூப்ல போங்க, பொய் சொல்லல. அதாவது மக்கள் எப்படி, அதான் மக்கள் ஒருத்தன் ஏத்துக்கிட்டானா அந்த அந்த ரியலாவே அதான் நேராவே பார்த்தேன். நான் நேராவே பார்த்தேன், எவ்வளவு பேர் நிறைய நேராவே பார்த்தேன். அதாவது
அந்த ரோட்ல கால் வைக்க கூட இடம் ஆமா கிடையாது. ஆமா அந்த சிட்டி சென்டர் ஃபுல்லா இந்த பக்கம் ஃபுல்லா நின்றுட்டாங்க. என்னதான் ஆகுதுன்னு தூரத்துல போய் பார்த்தா அவ்வளோ க்ரௌடு, அந்த ஊர்வலத்துல போல அவ்வளோ கூட ஒரு தூரத்துல. 2021 மார்ச் மாசம். தென் மாவட்டங்கள்ல ஒரு இறப்பு ஏற்பட்டா எப்படி கூட்டமா வரும் ஆமா, அந்த மாதிரியான ஆமா. ஒரு அந்த பெரிய மாதிரி ஒரு கூட்டம் வந்து போயிட்டு, சிவகுமார் அங்க கல்லறையில வந்து அந்த ஒரு படத்த போட்டு வச்சுட்டு, இன்னைக்கும் சிவா அண்ணன், டைகர் அண்ணன்னா, இத எதுக்கு சொல்றோம்னா, இது சிவகுமார புகழ வந்து புகழுரைப்பது கிடையாது. சிவகுமாரோட கொலை, இந்த 6 பேர் இவங்க எப்படி கொலை பண்ணாங்கன்னா, 24 இடத்துல முகத்த சிதைச்சாங்க. ஏற்கனவே சிதைக்கப்பட்ட முகம் தான் பெரிய மகேஷோட ஆட்களால. அங்க சாகல. ஏன்னு கேட்டா, அழகுராஜா கையால சாகணும்னு இருக்கு. அப்ப விதி எங்க வேலை செய்யுது? 20 வருஷத்துக்கு பின்னாடி 20 வருஷம். இத புரிஞ்சுக்கணும். 20 வருஷம் பொறுத்து. அதாவது சென்னகேசவலு, சின்னா அப்படின்னுவாங்க. டிபி சத்திரத்துல இவங்க புளியந்தோப்புல. சின்னாவ வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்து அங்க சாப்பிடும்போது, சாப்பிட்டு முடிக்கும்போது அப்படி வெயிட் பண்றாரு. சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுனோனே, சின்னாவ 10 பேர் கொண்ட குழு கொடூரமா வெட்டுறாங்க. ஆற்காடு சுரேஷோட குழுக்கள். 19, 20க்கு அப்புறம் ஆற்காடு சுரேஷ் தன்னுடைய 21க்கு அப்புறம் 20லயே விட்டுட்டாரு. இந்த தொழிலை விட்டுட்டாரு. விட்டுட்டு ஏதோ கிளப் நடத்திக்கிட்டு இருக்காப்ல. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாசம் இவரும் ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு பட்டினம்பாக்கத்துல வந்து இவர் வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர் கூட இருக்க 2 வழக்கறிஞர் நண்பர், இவங்க 5 பேரும் கார்ல உட்காந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அதே மாதிரி கை கழுவுறாரு. சாப்பிட்டு கை கழுவணும்னா அதே இடத்துல இது சின்னாவோட ஆளுங்க கிடையாது, வேற ஒரு ஆள். இது எதுக்கு சொல்றோம்னா, காம்பஸ் இயற்கை மாதிரி நீ என்ன விதைச்சியோ அதே மாதிரி வெட்டி ரத்த வெள்ளத்துல போட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி தான் இவங்களுக்கெல்லாம், சிவகுமாருக்கெல்லாம் முந்தைய பேட்ச் மாலைக்கண் செல்வம், அந்த பேட்ச்ல இருந்தது தான் கேட் ராஜேந்திரன். எல்லா தொழிலையும் விட்டுட்டு இது வேண்டவே வேண்டாம், பசங்கள்லாம் பெருசாயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டாங்க, வேண்டவே வேண்டாம், இங்கேருந்து ஊரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ராஜேந்திரன், நீங்க கேட் ராஜேந்திரன் கதைலாம் பெரிய கதை. இங்கேருந்து போயிட்டு பெரியபாளையத்தில் குடும்பம் வீடை கட்டி அங்கே இருந்துக்கிட்டு ஒரு 2 வீலர் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு வாக்கிங் போயிட்டு வர்றது, கோயிலுங்களுக்கு போகிறது, சித்தர்கள் சமாதிக்கு போகிறது. அவர் வயசு 54 வயசில் அப்படியே வயசானவங்க கூட போயின்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படியே சுற்றின்னு குள்ளமாக இருப்பார், குங்கும போட்டோட தான் இருப்பார். காலைல வாக்கிங் போயிட்டு வர்றாரு. சும்மா போயிடுற, ஏன்னா என் ஃப்ரெண்டை நீ தான் கொண்டுட்டான், உன் பையன் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான், உன் பையன் ஒழுங்காக இருக்க சொல்லு, இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டார். திருந்தி 10 ஆண்டுகள் பொறுத்து. அவன் ஜெயில இருந்து வந்தவனே ஐயோ இவனால நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கு போல இருக்குன்ட்டு 24 ஆண்டுகள் அவர் விட்டுட்டு இத்தனை வருஷம் பொறுத்து 2014ஆம் ஆண்டு பெரியபாளையத்துல ஒரு 30 முறை அவர் மூஞ்சில வெட்டி சதைக்கிறாங்க. அப்போ திருந்தி வாழ்ந்துட்டாரு. திருந்திட்டா மட்டும் காலம் விட்டுருமா? பகை நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது எவர் கிரீன் டைலாக். நம்ம தாத்தாக்கும் அந்த டைலாக், நம்ம அப்பாவுக்கும் அந்த டைலாக், உங்களுக்கும் எனக்கும் அந்த டைலாக், நம்ம பசங்களுக்கு அந்த டைலாக். கத்தி எடுத்தவனும் கத்தியில சாகு. அதனால சிவகுமார் புகழ உரைக்கல. சிவகுமாரோட கிளைமேக்ஸ் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. சிவகுமாரை நம்பி வந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்போ என்னவா இருக்கும், அவங்க குடும்பத்தோட வாழ்க்கை. அவர் பசங்க இருக்காங்க, அந்த பசங்கள்லாம் சிவகுமாரை ரோல் மாடலாக எடுத்துக்கூடாது. சிவகுமாரை பிடிச்சா நீங்கள் பிடிச்சா வச்சுக்கங்க, ஆனால் சிவகுமாரை ரோல் மாடலாக வச்சுக்காதீங்க. சிவகுமார் மாதிரி இன்னொரு ரவுடி வந்து சென்னையில் உருவாக முடியாது. தன்னை வெட்டப்படுவோம் தெரியல, அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகாம இருந்திருக்கலாம். ஆனா சரி, நல்லா திருந்தி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா பாருங்க, 2002 கொலை, 2021 அவர் முடியுது. அப்ப 19, 20 வருஷம், 20 வருஷம் கொலை வச்சிருக்காப்ல சென்னையில. யாருமே இல்லை, கிளீன் ரவுடி. ரவுடி யாரை கேட்டாலும் சிவகுமார் சிவகுமார் சிவகுமார். இதுல சம்பந்தப்பட்டவங்க பேரெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதோட ஒரு கொலைக்கு ஒரு கொலை தீர்வாகாது, கொலை தீர்வாகாது, தவறு, அது பண்றது தவறு. அதுதான் இந்த நேர்காணல் மூலியமா சிவகுமாரை பத்தி நம்ம சொல்றது. ரொம்ப நன்றி சார். நன்றி.